மக்களே, கரூர்ல அந்த ஒரு துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ முதல்வராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் முதல் முறையாக அந்த இடத்துக்கு போறாரு. அதுக்கே ஏகப்பட்ட தடைகள்லாம் போட்டாங்க. ஏன்னா இங்க வேற ஏதாவது கட்சி ஆட்சி நடக்குதா இல்ல டிவிக்கு ஆட்சி வருதா அப்படின்றது அவருக்கே ஒரு சந்தேகம் இருந்திருக்கு போல. அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் தாண்டி இன்னைக்கு கரூர்ல போய் பேசுறாரு. வேற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ், அங்கேயே கூட்டம் வரவேற்கிறதுல இருந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. குறிப்பா 20 நிமிஷத்துக்கு மேல ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். அந்த பேச்சை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துருங்க மக்களே. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் மற்றும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணாம வீடியோ பார்க்குற நண்பர்களே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். செப்டம்பர் 27, 2025 கரூர்ல ஒரு ஸ்டாம்பைட், அந்த ஒரு துயர சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வரல அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்தது. பாதிக்கப்பட்ட நபர்களை கூட வந்து பார்க்கல, ஓடி ஒளிஞ்சிட்டார், இதுவாயிட்டார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற எங்க இடத்துக்கு வேணாலும் யாரை போனாலும் போய் சந்திக்கலாம். அப்படி சந்திக்க போறதுக்கு ஒரு பக்கம் அவர் எப்படி அங்க போகக்கூடாது இல்ல அப்படின்றதுக்காக போயிட்டு ஒரு பக்கம் நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டு போறோம், நீங்க வந்து இதுக்கு போங்கன்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுக வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தை சந்திக்க கூடாது, கரூருக்கு போக கூடாதுன்னு. எப்பா இது நடக்கிறது டிவிக்கு ஆட்சி, நீங்க ஆட்சியில் இருக்கிற மாதிரி இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அங்க போயிட்டு எஃப்ஐஆர்ல விஜய் அவர்களோட பேரே இல்லாத நபரை வந்து எப்படிப்பா போகக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்கன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல போய் கேவலப்பட்டுறதும் ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கேட்ட கேள்விக்கு ஐயா நாங்க வாபஸ் வாங்கிடுறோம் ஐயா அப்படின்ற மாதிரி வாபஸ் வாங்கின்னு வந்து இதுல வந்து நாங்க அப்படிலாம் பண்ணலன்னு ஒரு முட்டு கொடுப்பாங்க. ஆனா அவமானப்பட்டது அவமானம் தான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இங்க போகக்கூடாதுன்னு நாம் தமிழர் மதுரையில போட அதுக்கும் வந்து சாதகமா பதில் வராம அவர் போலாம் எங்க வேணாலும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு விஜய் அவர்கள் கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. போன இடத்துல போன உடனே பாத்தீங்கன்னா அங்க வரவேற்பே இருக்கே, பயங்கரமான வரவேற்பு, வேற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துல வந்துச்சு விஜய் அவர்களுக்கு. ஏன்னா அந்த ஒரு இவரை பார்க்க வந்து நடந்த ஒரு துயர சம்பவம்ன்றது ரொம்ப கஷ்டம் இருக்கும், நிறைய பாதிப்பு இருந்தது. இப்போ முதல்வரா அதே இடத்துல எந்த இடத்துல நமக்கான அவமானம் நடந்ததோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு இதுவா போய் நிற்கும் போது அவங்களுமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடு தான் முதல்வருக்கு அந்த மாதிரியான ஒரு வரவேற்பு கிடைச்சதுன்றதான் நான் பார்க்கறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் போயிட்டு பேச ஆரம்பிக்கும் போது கூட என் மனசுல அவ்வளோ வலிகள் இருக்கு, அவ்வளோ காயங்கள் இருக்கு, அவ்வளோ காயங்கள் தாண்டி நான் வந்து இங்க வந்திருக்கிறேன் அப்படின்றதையும் சொல்றாரு. இந்த கரூர் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆறாத ஒரு துயரமா மாறிடுச்சு அப்படின்றதையும் பதிவு பண்றார். ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து அந்த துயரத்துக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து சந்திக்கலன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் எல்லாமே வச்சாங்க. இன்னொரு பக்கம் அதை வந்து நான் எவ்வளவு ஃபீல் பண்ண, இதெல்லாம் பண்ண, ஓடி ஒளிஞ்சிட்டீங்களா, இது பண்ணிட்டீங்களான்னு ஏன் மேலேயே பழிய போட்டிருக்காங்க. பட் அந்த இன்சிடென்ட்டுக்கு நான் காரணம் கிடையாது, இது சதி, திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு பெரிய சதி அப்படின்றத அங்க ரிவீல் பண்றார். ஓகே, திட்டமிட்டு அவரை பார்க்க வந்ததால தான் இறந்தாங்க, ஒன் ஆஃப் த ரீசன் விஜய் அவர்கள் அப்படின்னு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அதை தாண்டி பல சம்பவங்கள் நடந்திருக்குன்றதை தெளிவுபடுத்துறாரு. குறிப்பா இதே மாதிரி தான் அரியலூர்ல நாங்க வந்தோம். அரியலூர்ல இருந்து பெரம்பூர் போகும்போது அங்க போலீஸ் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ அதுக்கப்புறம் நாங்க பெரம்பூருக்கு போல, குறிப்பா சார் கூட்டம் அதிகமா இருக்கு, இங்க கட்டுப்படுத்த முடியாது, நீங்க வந்தா பல இஷ்யூஸ்லாம் இருக்கும் அப்படின்றத எங்களுக்கு முன்னாடியே போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துல சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் நாங்க போறதை நிறுத்திட்டோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த ஒரு விஷயத்த மனவலியோடு தான் நாங்க போனோம். அதே மாதிரி கரூர் போலீஸ் எங்களை அலாட் பண்ணியிருக்கலாமே, ஏன் அலாட் பண்ணாம, கூட்டம் அதிகம் இது அதிகம் தெரிஞ்சும் அவங்க ஏன் அதை பண்ணல? அதுவும் குறிப்பா எங்களை ஹைவேல இருந்து கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்க நிக்க வைக்கிற வரையும் பண்ணாங்க, அதுக்கு கூட நான் தேங்க்யூலாம் சொன்னேங்க அப்படின்னு சொல்றாரு. இது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியும். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் அதுதான் கரூரோட மீட்டிங் தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, நீங்க சொல்றதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய மீட்டிங் நடந்திருக்குது. சனிக்கிழமைனா ஒரு மாவட்டத்துக்கு போய் இந்த மீட்டிங் பண்றதுன்றது தான் வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு வாட்டி போகும்போது விஜய் அவர்கள் வரும்போது இவ்வளவு கூட்டங்கள் வருது, இவ்வளவு மக்கள் அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்சா போலீஸ் ப்ரொடெக்ஷன் அந்த அளவுக்கு போட்டிருக்கணும்ல. அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட் உளவுத்துறைக்கு போயிருக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வி எழும்புது. கண்டிப்பா உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் கிடைக்கும்.
ஒரு ஃபர்ஸ்ட் டைம்னா டவுட்டு, 2-3 இன்சிடென்ட் அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் ப்ரொடக்ஷன் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம்னா கொடுத்துருக்கணும். அந்த இடத்துல கொடுக்கல. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு அலாட்டாவது பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றத சொல்றாரு. கண்டிப்பா அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கலாம். அதை கொடுக்காம அவங்க எடுத்துட்டு போய் அந்த ஸ்பாட்லயே நிக்க வச்சிருக்காங்க. குறிப்பா இந்த இன்சிடென்ட்டை ஒரு படத்தெல்லாம் திட்டம் போட்டு ஒரு விஷயத்த பண்றேன்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் 3 அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு திட்டம் போடுவாங்க. அதுதான் இங்க இந்த சம்பவம் நடக்கலாம், அடுத்து இந்த சம்பவத்துக்கு போவோம், இது நடக்கலாம் இந்த சம்பவம், இது நடக்கலாம் இந்த சம்பவம்ன்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் வச்சு ஒருத்தர் சொல்ல சொல்ல இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒருத்தர் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கார். குறிப்பா மீன் பண்றது வந்து அந்த இடத்துல அப்போ இருந்தது யாரு? செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜியை தான் விஜய் அவர்கள் அப்படி மீன் பண்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அங்க பல பேரோட இன்ஸ்ட்ரக்ஷனும் பக்காவா திட்டமிட்டு நடந்த ஒரு சதி தான் இது. சதி பண்ணி தான் இப்படி நடந்து வச்சாங்க. அதுல குறிப்பா நாங்களும் நம்பிட்டோம். அது நாடகம்ன்றது தெரியாம நானும் நம்பிட்டேன்ற மாதிரி வெளிப்படையா அங்க சொல்றாப்ல. ஸோ இந்த போலீஸ் அதிகாரிகள் கரெக்டான ப்ரொடக்ஷன் கொடுக்கல அப்படின்றது ரீசன். கண்டிப்பா அது உண்மைதான். ஏன்னா அவ்வளவு கூட்டங்கள் கூடி இருக்குன்னு போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் கொடுக்க வேண்டியது போலீஸோட கடமை. அந்த ப்ரொடக்ஷனை போலீஸ் கொடுக்கல அப்படின்றது தான் பாயிண்ட். ஏன்னா அப்ப ஆளுங்கட்சியா இருந்தது யாருன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன், ஏகப்பட்ட புரோட்டோகால் இதெல்லாம் நடந்தது. அதை மீறி ப்ரொடக்ஷன் போஸ்ட் கொடுத்திருந்தா பிரச்சனையே இல்லை. ப்ரொடக்ஷன் கொடுக்காம அங்க இருந்த கூட்டத்துக்கு ஏற்ற பாதுகாப்பு இருந்ததான்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்றது தான் பாயிண்ட். அது அங்க பொதுமக்கள் கிட்ட கேட்கிறாரு. அந்த பொதுமக்களுமே இல்ல அப்படின்றத பதிலா சொல்றாங்க. அப்ப அவங்களுமே ஃபீல் பண்ணியிருக்காங்கன்றது தான் அர்த்தம். ஓகே, அதை தாண்டி இப்ப கூட நான் சொல்றேன், இது உங்களுக்கான அரசு. யாராவது லஞ்சம் கிஞ்சம் கேட்டாங்கன்னா என் பேரு சொல்லுங்க, நான் எங்க மகனோட ஆட்சி, எங்க அண்ணனோட ஆட்சி அப்படின்றத சொல்லுங்க. அதை தாண்டி நாங்க எது பண்ணாலும் நீங்க சொல்லுங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இப்போ கூட என்கிட்ட வந்து கேட்டா மக்களா ஜனமான்னு கேட்டா ஜனம்தான் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அந்த இடத்துல பயங்கரமா பதிவு பண்றாரு. இதுல பல குழந்தைகள் இறந்து போனது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு உருவாகி இருக்குன்ற மாதிரி பேசியிருக்கார். இதெல்லாம் முடிச்சிட்ட உடனே பார்ட்டி ஃபண்டு அப்படின்னும் போது ஓடுறாங்க பாருங்கன்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஸோ உங்க முதல்வர் விஜயிலிருந்து கொஞ்சம் இந்த ஆக்டிங் செக்மெண்ட்லாம் வந்தது. அந்த இடத்துல பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது. அந்த இடத்துல வந்து ஓட்டம் இருக்குது பாருங்க. இதுல குற்றம் உள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். நான் பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். யாருன்னு சொன்னா சொல்லாம எதுக்கு ஓடுறாங்க, எதுக்கும் இது பண்றாங்க? குறிப்பா பாலம் டெண்டர் ஊழல்ல இருந்து பல ஊழல்கள் இருக்கு. இப்ப அதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறோம், பல சம்பவங்கள் இவங்க பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஊழல்ல சம்பந்தப்பட்ட நபர்களை கைது பண்ணுவதும் அவங்க மேல சார்ஜ் ஷீட் போட்டு அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கொடுப்பதும் தான் உங்களுடைய வேலை விஜய் அவர்களே அப்படின்ற ஒரு பாயிண்டா இருந்தாலும் அதுல ஈடுபட்ட அதிகாரிகள் மேலும் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட அதிகாரிகளும் நிறைய பேர் அதுல ஈடுபட்டு அதுல ஊழல்ல சம்பந்தப்பட்டு அவங்களும் கமிஷன் வாங்கியிருப்பாங்க. அவங்க மேலே இந்த ஆக்ஷன் எடுத்தா நீங்க சொன்ன மாதிரி ஊழல் பண்றவங்களையும் விட மாட்டோம், பண்ணவங்களையும் விட மாட்டோம்னு சொன்னீங்களே, அதுவும் கரெக்டான ஒரு இதுவா இருக்கும். தயவு செய்து அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா சூப்பர். அதை தாண்டி இன்னொரு பக்கம் வந்து ஸோ பொதுமக்களுக்கான ஆட்சி இப்போ பல இடத்துல வந்து லஞ்சம் கேட்கறது கிடையாது. லஞ்சம் கொடுக்காம கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி நடக்குதுன்னு தெரியும். நீங்க கூட இருந்தா இதை விட பல சம்பவங்கள் பண்ணலாம். இதுவே நான் பண்ணியிருக்கேன்றதை பாராட்டி சொல்றாரு. எக்ஸாக்ட்லி நானுமே அந்த ஒத்துக்கிறேன். ஏன்னா ரீசெண்டா ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி இந்த வாரம் ஸ்டார்டிங்ல தான் நாங்களுமே ஒரு விஷயத்த வந்து ரிஜிஸ்டர் பண்ண போனோம். அதுல எந்த ஒரு பைசாவும் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கேட்கல. எதுவுமே கேட்காம அன்னைக்கே பட்டுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ இது முந்தின மாதிரி கிடையாது, இப்போ இருக்கிறது வேற மாதிரி நடக்குதுன்றது அது என்னமோ உண்மைதான். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் வேலை சீக்கிரமா நடக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் அலக்கழிப்பாங்க, பல விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அதெல்லாம் எதிர்பார்க்காமே நல்ல ரீதியில நடக்குதுன்றது இதுதான் நிஜமான மாற்றமா நான் பார்க்கறேன். ஏங்க ஒரு போயிட்டு ஒன்று ரிஜிஸ்டர் பண்றதுக்கு 5000 10,000 கொடுத்து இதுல பல சம்பவம் அவங்க பல பேர்கிட்ட இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் மீறி நம்ம பண்றதுக்கே ஒரு பல நாள் ஆகும். ஆனா இப்ப எதுவுமே இல்லாம அந்த ப்ராசஸ் எல்லாம் சீக்கிரமா முடியுதுன்றது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். இதுதான் வேணும், மக்களுக்கு தேவையான விஷயம் இதுதான். இந்த மாதிரி விஷயங்கள் முன்னெடுத்ததுல சூப்பர். அடுத்து அந்த கரூர்லயே வந்து பாத்தீங்கன்னா 18,600 கோடிக்கு ஒரு 3 திட்டங்கள் அந்த செருப்பு சம்பந்தப்பட்ட ஆலை. இதன் மூலியமா 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பு வரப்போகுதுன்றதையும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து விவசாயிகளுக்கு 134 கோடி சாகுபடி திட்டம் அப்படின்றதையுமே சொல்லி முடிச்சிருக்காப்பல. அடுத்து வாயத்தரங்க சிஎம் சார்னு சிஎம் பேட்சே குத்திட்டு வந்தீங்கல்ல, அதுலயும் குறிப்பா 5 மினிட்ஸ் பேசினதுக்கே குளத்தூர் என்ன கதி ஆச்சுன்னு கொத்து பரோட்டா போட்டாங்க பாத்தீங்களே. அடுத்த வாட்டி என்ன பண்றேன், நான் பேச வரேன், டோர் எல்லாம் சாத்திட்டு பேசலாமா அப்படின்ற அளவுக்கு பேசுறாப்புல. கரெக்ட் தான். ஏன்னா அவங்களே வந்து வாயத்தரங்குன்னுவாங்க,
பேசினா அவங்களே வாக் அவுட் பண்ணிட்டு போயிருவாங்க. இது இந்த அசிங்கம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒண்ணு பேசுறதை கேட்டுட்டு அங்கேயே பதிலடி கொடுங்க, அங்கேயே சொல்லுங்க. அப்பதானே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். 2 பேரும் அடிச்சுக்கப்பா அடிச்சுக்கங்க, நாங்களும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு பார்ப்போம் இல்லையா அப்படின்றது பல பேரோட கருத்தா இருக்கு. ஸோ எதா இருந்தாலும் அங்கேயே பேசுங்க ஐயா. எதுக்குயா பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு அப்புறம் ஓடுறீங்க? அதுவும் ஓடுற ஓட்டம் பாருன்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணதும் நல்லா தான் இருக்கு. அடுத்து இந்த டீலிமிட்டேஷன், அந்த தொகுதி வாரியா அந்த இது இருக்குன்னு இல்லையா, அதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், இது ஒரு பொழுதும் இங்க அனுமதிக்கப்படாது அப்படின்றதையும் சொல்லிட்டு, இங்க இந்த கரூர்ல நடந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு எதிராக இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும்ன்றதுக்காக டிவிகே சார்பாக ஒரு நினைவு சின்னம் உருவாக்கப்படும்ன்றது டெஃபினெட்லி இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்றது எல்லாரோடைய மைண்ட்லயும் இருந்தே ஆகணும். ஏன்னா இதனால பாதிக்கப்படுறது பொதுமக்களோட உயிர் தான் போயிருக்குது. ஸோ அவங்களோட அடையாளமா இருந்தாதான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பே நடக்காதுன்ற ஒரு எண்ணம் வரும்ன்றதுல ஒரு நல்ல முன்னேற்பாடு, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அடுத்து நாங்க இந்த எலெக்ஷன்ல பல சம்பவங்களை உடைச்சிருக்கோம். காசு கலாச்சாரம் வேண்டாம், மக்கள் எங்க பக்கம் இருந்திருக்கிறாங்க, இதுக்கு மேல எங்களுக்கு என்னங்க வேணும்ன்றத சொல்லியிருக்காரு. கரெக்ட். ஏன்னா இப்போ நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்க, ஊழலே கிடையாது, ஊழலே பண்ணலன்னு அது டிஎம்கே சொன்னாலும் சரி, ஏடிஎம்கே பண்ண சொன்னாலும் சரி தவறு. அவங்க ஊழல் பண்ணாம எப்படி 2000 ரூபாய் கொடுக்குறாங்க? அப்ப அமைச்சருக்கு ஒரு நாளைக்கு சம்பளமே வந்து 1 லட்ச ரூபாய் சம்திங் தான். அப்ப எப்படி ஒவ்வொரு ஓட்டுக்கு 2000 3000 கொடுக்க முடியுது? அப்ப ஊழல் பண்ணாம நீங்களே சம்பாரிச்சிங்க, அப்படியே உழைச்சி சம்பாரிச்சு சேர்த்து வச்ச காசு, அப்புறம் எப்படி 2000 3000 கொடுக்குறீங்க? அது எங்க இருந்து ஆட்டிய போட்ட காசு, எங்க இருந்து வந்த காசு? ஊழல் பண்ணாம வராது. ஸோ ஊழல் பண்ணி நீங்க சேர்த்து வச்ச தொகையை கொடுத்து திரும்ப 5 வருஷம் வந்து ஆட்சி பண்ணி திரும்ப அந்த சம்பாதிக்கலான்றதுக்காக எனக்கு கொடுக்குறீங்க. ஸோ ஆக மொத்தத்துல ஊழல் பண்ணியிருக்காங்க, ஊழல் நடந்திருக்குன்றது டிஎம்கேக்கு தெரியும், ஏடிஎம்கே தெரியும், மக்களாகிய நமக்கும் தெரியும். ஆனா கேட்டா நாங்களாம் ஊழலே பண்றது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் சொல்றதை நம்புறோம் அப்படின்றதுக்காகவே அவங்க எல்லாத்தையும் சொல்லு 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 அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போவாங்க. கேட்டு பாருங்க, இதே நீங்க வேற யார்கிட்ட போய் இது வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே ஊழல் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை ராஜா, அதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சார்ந்த நபர்கள் சொல்லுவாங்க. இப்ப கூட டிவிகேல ஊழல் நடந்திருக்கு, அதையும் நம்ம சொல்லணும் இல்லையா? ஊழல் வந்து இந்த அரசு வக்கீல் நியமனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் காசு வாங்கி இது பண்ணியிருக்காங்க, அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ ஊழல் இல்லாத ஆட்சினா அது டிவிகே பண்ணாலும் தப்பு, டிஎம்கே பண்ணாலும் தப்பு, ஏடிஎம்கே பண்ணாலும் தப்பு, யாரு பண்ணாலும் தப்பு. அந்த தப்பை யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுத்து திருத்துங்க சார், சிஎம் சார் அப்படின்றத நாங்க கேட்டுக்கிறோம். இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, அடுத்து இந்த கரூர்ல ஒரு கம்பெனி ஓடு 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 ஓடுன்னு ஓடினாரு, வேட்டைக்காரன் மாதிரி ஓடுறாரு. எங்க சார் அவர் ஆளை காணோன்ட்டு. இதுல எனக்கு ஒரு கேள்வினா, அவர் குற்றவாளி இல்ல, நியாயமான ஆளுப்பா அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்களே, யாரு? திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க செந்தில் பாலாஜி குற்றவாளி எல்லாம் கிடையாது. அப்ப எதுக்கு இப்ப குற்றம் பண்ணவன் தான் ஓடி ஒளையணும்? குற்றமே பல்லாத ஆள் எதுக்குப்பா ஓடி ஒளையணும்? நேரா வந்து ஆஜராக வேண்டியது தானே, நேஜரா வந்து என் மேல தப்பே இல்லை, முடிஞ்சா ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே. அப்புறம் ஏன் ஓடி ஒளியணும்? அதுக்கு முன்னாடியே ஆஜராகிறதுக்கு முன்னாடி எதுக்கு முன்ஜாமீன் கேட்கணும்? அப்போ உங்க மேல சந்தேகம் வருதா இல்லையா? நார்மலா இது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சந்தேகம் வரதான் செய்யுது. நீங்க ஓடி ஒளியறீங்கன்னா என்ன அர்த்தம்? சோ நீங்க வந்து உங்ககிட்ட நான் எந்த தப்பும் பண்ணலன்ற ஒரு ப்ரூஃப் இருந்தா அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? தப்பே பண்ணலன்னா தைரியமா இருந்தா சரண்டர் ஆவாங்க, முன்னாடி வந்து ப்ரூவ் பண்ணி காட்டு, என்கிட்ட ஏதாவது இருக்கான்னு காட்ட சொல்லுங்க. அப்புறம் ஏன் ஓடி ஒளியறீங்க? என்ன சார் இது நியாயமா இருக்கா அப்படின்றது நமக்கும் நியாயமா தான் படுது. இன்னொரு பக்கம் ஒருத்தர் போய் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்ட்டு அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா லுக் அவுட் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. 15ஆம் தேதி வந்து ஆஜராகிறாங்க. ஸோ ஆஜராகிறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா சம்பவம் ஏதோ பெருசா மாட்டிருக்கிறாங்க போல இருக்கு. அதனாலதான் வந்து ஆஜராவாமே, அப்படியே ஆஜராவாம தப்பிக்க முடியுமா, அங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆக முடியுமான்னு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து வந்து ஆஜராகி நீங்க இப்ப தப்பியா பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போங்க ஐயா. நீ அப்பதான் வந்து நீங்க நியாயப்படியும் வெளிப்படை தன்மையோட இருக்கீங்கன்னு நாங்க பார்ப்போம். அதுதான் உண்மையான விஷயம். தப்பு பண்ணாதவன் எதுக்கு பயந்து ஒளியணும்? தப்பு பண்ணவும் ஒளியறதுல ஓகே, தப்பு பண்ணல, உங்க மேலதான் குற்றச்சாட்டு இல்லையா, அப்ப தைரியமா வந்து ஃபேஸ் பண்ணுங்க. ஆனா அந்த தைரியம் இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலயும் போயிட்டு மேல்முறையீடு பண்றது, கோர்ட்ல கேஸ போறதுன்ற மாதிரி பல இடத்துல இப்படிதான் பண்ணிருக்காங்களே. அடுத்து இன்னொரு பக்கம் ஆட்சி மாறிடுச்சுன்றத அந்த கனவு உலகத்தை கலைச்சிட்டு வெளியே வாங்க. இது டிவிக்கு ஆட்சி, இன்னும் டிவிக்கு ஆட்சினே தெரியாம உட்காந்து கண்ட்ரோல் பண்றீங்க. கரூர் போகக்கூடாது, இது போகக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் மொக்கம் வாங்கிட்டு வந்தீங்களே, இது பத்தாதா? தலையிலே நொங்கு நொங்குன்னு கொட்டி வச்சாலே. அதான் தயவு செய்து ஒரு கேஸை போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க, என்ன சரியா பண்ணிருக்கீங்க, தயவு செய்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேஸை போடுங்கயா, வாதாடுங்கயா. இது எஃப்ஐஆர்ல ஒரு பேரே இல்லாத நபரை போயிட்டு போகக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நியாயமா? இது என்ன டிஎம்கே ஆட்சியா என்ன நடக்கிறது? டிவிகே ஆட்சி, நீங்க ஆர்டர் போட்டீங்க, அதெல்லாம் அவங்க செய்யணுமா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை.
கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எது வேணாலும் பண்ணுங்க, ஆனா அது நியாயப்படி கரெக்டான ரீதியில பண்ணுங்கன்றது தான் பாயிண்ட். இந்த மாதிரி போய் எதுவும் எடக்கு முடுக்கேன்னு பண்ணி போயிட்டு கோர்ட்ல மொக்க வாங்குறதும், பல இடங்கள்ல போய் மொக்க வாங்குறதுன்னு ஒரு வேலையாவே வச்சிட்டு இருக்கீங்களே, நல்லாவா இருக்கு? அடுத்த வாட்டியாவது ஒழுங்கா தெள்ள தெளிவா அழகா பண்ணுங்க ஐயா, டிஎம்கே பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் செஞ்சு விட்டாப்புல, அதுல குறிப்பா பினிஷிங் டச் இருக்கு இல்லையா, வேற மாதிரி. மக்களே, இதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் வருது, வெளுத்து விட்டுருங்க, எப்படி வெளுத்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் வெளுத்து விட்டா அவங்க இதுக்கப்புறம் இது பக்கமே வரக்கூடாது. அந்த மாதிரி பல ஊழலை பண்ணிட்டு இருக்காங்க. தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, முடிச்சு விட்டுருங்கன்ட்டு. இதுல மேஜர் தப்பு என்ன தெரியுமா? சோ இப்போ இங்க டிஎம்கே ஜென்சி எல்லாரும் கருத்து தெரிவிக்கிறீங்களே, அந்த கருத்துக்கான சுதந்திரம் இங்க கிடைக்குது, இங்க பண்ண முடியுது, அதுதான் இங்க. ஆனா அதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியில வந்து எவனா ட்வீட் போட்டா போதும், அந்த ட்வீட்டுக்கு லைக் போட்டா போதும், இது பண்ணிட்டா போதும், தூக்கி எடுத்துட்டு போய் குண்டா சட்டம் ஏதாவது வந்து போட்டு இப்படி உள்ள தள்ளி விட்டுறது. அது நியாயமா? கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் உண்டு. அதுலயும் கருத்து சுதந்திரம் என்ற பேரில் அவதூறு பரப்புவதோ, அவமரியாதையா பேசுவதோ, கெட்ட வார்த்தைகள் பேசுவதோ, மோசமான வார்த்தைகள் பேசுவதோ இதெல்லாம் சரி கிடையாது. அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறைப்படி நீங்க பேசுவது எல்லாருக்கும் உரிமை உண்டு. அந்த மாதிரி இதெல்லாம் இங்க நடக்கலையே. நீங்க பேசின அவதூறும், நீங்க பேசின தப்பான விஷயத்துக்கு தானே இங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அது ஒரு நியாயமான விஷயம், அது தவறு இல்லை. ஏன்னா அதையுமே வந்து இங்க தவறுதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சொல்றவங்களுக்கு அவங்க ஆட்சி காலகட்டத்துல என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றத அவங்க பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்த்துட்டு பேசினா பரவாயில்ல, அவங்க பண்றதெல்லாம் சரி, ஆனா எங்களுக்கு எதிராக யார் பண்ணாலும் தப்பு அப்படின்ற மாதிரி சில கட்சிக்காரர்கள் அப்படி பிஹேவ் பண்றாங்க மக்களே. இருந்தாலும் சொல்ல வேண்டாம்ல, அவங்களெல்லாம் எலெக்ஷன்ல வச்சு வெளுத்து விட்டாதான் சரிப்பட்டு வருவோன்றது கரெக்டா தான் இருக்குது. குறிப்பா ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே கூட்டணி வச்சு இடைத்தலைவர்ல வருவாங்க, பார்த்து பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ, மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை பார்த்து சிறப்பா பண்ணி விடுவாங்கன்றது நான் நம்புறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.